ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடம்பு வந்துடும், சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர் பெங்களூர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அந்த மேட்ச் உங்களுக்கு எங்கே நடக்குது அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரு அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்குது, சரிங்களா? ஓகே, இதோட லெவல் கொடுத்துருக்காங்க, வாங்க கொஞ்சம் ப்ரிவியூவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சிபியோட லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பாப் டூப்ளசிஸ், கம்ரூன் கிரீன், ரஜத் படிதர், கிளைன் மேக்ஸ்வெல், அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், அல்சாரி ஜோசப், மயங்க் தகர், முகமது சிராஜ், யாஸ் தயால். இம்பேக்டாக வந்து இவங்க மஹிபால் லாம்ப்ரரை கொண்டு வராங்க. கண்டிப்பாக இவரை தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா போன மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு டச் கொடுத்தாரு, சரிங்களா? கடைசியில் வந்து ஒரு சின்ன டச் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். அதனால் கண்டிப்பாக இவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ வந்து கேகேஆரோட லெவல் பார்த்துடலாம். பிலிப் சால்ட், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுயேஷ் சர்மா, அல்லனா சேத்தன் சக்காரியா, சரிங்களா? ஒரு ஸ்பின்னர்னா பாஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம். இங்கே இம்பேக்டாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரமன்தீப் சிங், சரிங்களா? ரமன்தீப் சிங்கை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவர் பெருசாக தெரியல, பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம். 10வது மேட்ச் பெங்களூரில் நடக்குது, ஜனவரி 29, சரிங்களா? நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 to 190 வரை இருக்கும். 200 ஸ்கோர் பிச்சு தாங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா போன மேட்ச் ஆர்சிபியில் நடந்த மாதிரி ஒரு 180 அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் ஸ்லோ ஆகல, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் 200+ கூட ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கும். பிச்சில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அதே சேம் பிச்சாக இருந்தாலும் 180 160 வர பிச்சு சம்டைம் பார்க்கும்போது 200+ வரும். அது வந்து பிச்சோட தன்மை அப்பப்போ மாறும், சரிங்களா? அதை கண்டு நீங்கள் சேம் ரன்னு தான் வரும் நம்ம கெஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஓகே, இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு 7, பேட்டிங் செகண்ட் 17 வின் பண்ணியிருக்காங்க. சேசிங்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா சின்ன பிச்சிங்க உங்களுக்கு 200னாலுமே சேசிங் டீம் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு இது வரைக்கும். இந்த ஆர்சிபி வெனியூவில் காலங்காலமாக அந்த மாதிரி இருந்திருக்கு, சரிங்களா? எந்த ஒரு டீமாக இருந்தாலும் பவுலிங்கு அடி தான் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, ஹெட்டு பொறுத்த வரைக்கும் 33 ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஆர்சிபி 14, கேகேஆர் 19 வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? கேகேஆர் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது வின்னிங்க்கு. இருந்தாலும் ஹோமுக்கு கொஞ்சம் இந்த ஒரு சீரீஸில் அட்வான்டேஜ் இருக்குது வின்னிங், சரிங்களா? பேசரை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்சுக்கு 105 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 44, செகண்ட் 61, ரைட் பேசர் 78, லெஃப்ட் 27. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்சுக்கு 54 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 29, செகண்டு 25. இந்த வெனியூவில் மட்டும் ஆர்சிபி வந்து 90க்கு 46 வின் பண்ணியிருக்காங்க. இதே கேகேஆர் பார்க்கும்போது 17க்கு 11ங்கிறது நல்ல வின்னிங். கேகேஆருக்கு ஆர்சிபியில் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. இருந்தாலும் இந்த ஒரு ஹோம்ஸு தான் பெரிய ஒரு தலைவலி. ஹோம் வின் பண்ணிகிட்டே வராங்க. அந்த ஐபிஎல் நடந்த நாள்லேருந்து இன்றைக்கி எஸ்டர்டே வரைக்குங்க, டெல்லி மேட்ச் வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு வருதுங்கும்போது, டெல்லி ஆர்ஆர் மேட்ச் நேற்று முடிஞ்சது பார்த்தீங்களா, அது வரைக்குமே ஜெய்ப்பூரில் அவங்க தான் வின் பண்ணாங்க, ஆர்ஆர் தான் வின் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்தோம் டீம் ஒன்று, சரிங்களா? ஹோமுக்கு தான் எப்போ ட்ரெண்ட் மாறுதோ அப்போ தான் மாற்றணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைப்புக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஹைப்புக்கு நீங்கள் வந்து எப்பவும் எடுத்துக்கோங்க. ஷால்ட், விராட் கோலி, பாப் டூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், ரசல், கிரீன், சிராஜ். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 பேர் இருக்காங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பிக்கு வந்து 7 பேர் இருக்காங்க. இதில் கம்பல்சரி நீங்கள் 4 பேர் கொண்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த இப்போ ஒரு 4 மேட்சாகவே கரெக்டாக ஒரு ஹைப்பிக்கு வந்து பர்ஃபெக்டாக உட்காருதுங்க, சரிங்களா? அதை நம்ம பார்த்துடலாம். நேற்று கூட கரெக்டாக வந்துட்டாங்க. 8ல் 5 எடுக்க சொல்லியிருந்தோம், கரெக்டாக 5 பேர் வந்திருக்காங்க. அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இது அதையும் கூட கொஞ்சம் செக் பண்ணிடலாம். இப்போது இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம எஸ்டர்டே பேசியிருக்கணும் மறந்துட்டோங்க, சரிங்களா? அந்த பாயிண்ட்டை நம்ம கூட இப்போ சொல்லிடலாம். எஸ்டர்டேன்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இப்போ எஸ்டர்டே மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8க்கு 5 உட்காரணும். சாம்சன் 1, டேவிட் வார்னர் 2, அக்ஷர் பட்டேல் 3, மிச்சல் மார்ஷ் 4, குல்தீப் யாதவ் 5. 8க்கு 5 நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிவியூவில். ஆனால் அந்த 5 எப்படி வருதுங்க தான் ஒரு பெரிய தலைவலிங்க. நம்ம என்ன பேசுகிறோம்னா ஜெய்ப்பூர் வின் பண்ணணும் அப்படின்னோம், வின் பண்ணிட்டாங்க. ப்ளஸ்
என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜெய்ப்பூரில் உள்ள மெயின் பேட்ஸ்மேன் ஆகட்டும் பவுலர் ஆகட்டும் வரல. ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும் சரிங்களா, ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும், பட்லர் ஆகட்டும், ஜெய்ஸ்வால் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு மெயினான ஆளுக்க வரல சரிங்களா. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வின்னிங் டீமில் வந்து சம்டைம்ஸில் மெயின் பிளேயர்ஸ் வர்றாங்க, மெயின் பிளேயர்ஸ் வராமையும் போகிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னா டாப்பில் 3 எல்லாமே போயிட்டாங்க ஒரு 40-50 ரன்னுக்குள்ளே. நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் ஹோமுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிற பட்சத்தில் மேட்ச் எப்படி திரும்பி இருக்கு போகிறாங்க. ரியான் பராக்குலாம் வந்து நின்று அடித்து மேட்ச் திரும்பணும் அப்படின்னு. ஏன்னா ரியான் பராக் வந்து நம்ம ஒரு பிளேயராக கூட வைக்கலாம், ஆனால் கேப்டனாக யோசிப்புமா அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேப்டன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த கேப்டன் லைனில் மட்டுமே பேட்டிங் லைன் கேப்டன் லைனில் பேட்டிங் லைன், இந்த பேட்டிங் லைனில் ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட லைனாக ஒரு 3 மேட்சாகவே வயசு விழுதுங்க. வயசு எப்படி விழுதுன்னா 0 to 40 இந்த கேட்டகரி தான் நான் உங்களை நேற்று பேசணும் சரிங்களா. இந்த கேட்டகரி இல்லைன்னா 40 to 60 சொல்லியிருந்தோம். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு பேட்டிங் லைனை மட்டும் பார்த்துட்டு வாங்க. நேற்று ஸ்டப்ஸு வந்து உட்காந்துருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச் பாருங்கள், அபிஷேக் சர்மா. அதே நம்ம சொன்ன சேம் கேட்டகரி தான், 0 to 40க்குள்ளே எத்தனை வேணாலும் இருக்கலாம். அது அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா. 2 அதுக்கு முந்தின மேட்ச் பாருங்கள், டுபே சேம் கேட்டகரி தான், 0 to 40. அதே ஃபார்முலா தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரெண்டு நமக்கு உருவாகிட்டுருக்குன்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கலை நேற்று. ஒரு சேம் டைம் அதை தான் நான் பிடிச்சிருந்தேன், ஆனால் அந்த பாயிண்ட்டை பிடிக்கலைங்க. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த டுபேயில் ஆரம்பித்து பாருங்கள், நல்லா பாருங்கள், டுபேயில் ஆரம்பித்து உங்களுக்கு அபிஷேக் சர்மா, ஸ்டப்ஸு இவங்க 3 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 3 பேர் வந்த ரீசனால் அந்த 0 to 40 உட்காராது. அப்போ 40 to 60 நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் 40 to 60 இந்த ஒரு கேட்டகரியில் தான் கண்டிப்பாக வந்து உட்காருன்னு நினச்சேன். கேப்டன் நான் ப்ரிடிக்ட் பண்ணதும் கரெக்டு தான் சரிங்களா. என்ன பண்ணேன்னா அதே கேட்டகரியில் தான் இவரை தூக்கி போட்டேன் கேப்டனாக. இவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60 65க்குள்ளே தான் இருப்பார். ஆனால் அதே இடத்துல தான் இவர் இருக்கார், ஒரு 55 to 60 இவரும் இருக்கார். நீங்கள் இவரை போய் செக் பண்ணி பாருங்கள், ரியான் பராக். இந்த 2 பேர் தான். ஆனால் நம்ம வந்து ஒரு டீம் செவிக்கு அப்படின்னா சம்டைம்ஸில் வந்து உங்களுக்கு 0 to 40க்குள்ளேயும் வரலாம். ஆனால் 0 to 40க்குள்ளே ஆல்மோஸ்ட் 3 ட்ரிப்பு வந்துட்டாங்க, 2 ட்ரிப்பு தொடர்ந்து வந்த பட்சத்தில் அதோட எஃபெக்டில் உங்களுக்கு ஒரு ஹைப்புக்கும் ஒரு 40 to 60 தான் உட்காரும். ஜெய்ஸ்வாலையும் சகலையும் தான் நான் போட்டிருந்தேன் 2 டீமில் சரிங்களா. உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன் ஆல்மோஸ்ட். இதை யூஸ் பண்ணால் ஆனால் இது நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2மே லோவாகிட்டு அந்த நம்ம இப்போ யோசித்த ஒரு கேட்டகரியும் 0 to 40 அந்த ஒரு கேட்டகரியிலும் உட்காந்துருக்கு சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டிங் லைனை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணுங்க. இந்த ஒரு ட்ரெண்டு மாறுதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் பேட்டிங்கில் யாரெல்லாம் லோ பிக்கு சரிங்களா, 0 to 40 இந்த கேட்டகரியில் இன்றைக்கி டுடே ஆர்சிபி கேகேஆரில் யாரெல்லாம் இருக்காங்களோ யூஸ் பண்ணுங்க. ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ட்ரெண்டு மாதிரி வந்துட்டுருக்கு சரிங்களா. சப்போஸ் வராமையும் கூட போகலாம், வந்துட்டுருக்குங்கனால நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு 2 டீமுக்கு இடம் கொடுங்க சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் என்னெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட இப்போ கேட்டகரின்னு பார்க்கும்போது 50 to 60 சரிங்களா. இவரோட கேட்டகரி பார்க்கும்போது 0 to 40 ஆல்மோஸ்ட் சரிங்களா. இப்போ இந்த 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க கேப்டன் வைஸில். அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நடக்கலாம் அப்படின்னா எப்படி நடக்கலாம் அப்படின்னா இந்த 2 பேருமே உடச்சிட்டு ஹைப்பிக்கே 2 பேரும் வந்து உட்காரலாம் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இந்த 2 பேர் பாயிண்ட்டுமே உடச்சிட்டு இந்த மாதிரி 2 பேர் ப்ரெசண்ட்டுமே வராமல் 2மே ஹை வந்து உட்காரலாம் சரிங்களா. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் பார்த்தோன்னா அந்த ஹைப்புக்கு கூட ஜாயிண்ட் ஆகி 40 to 60 இவங்க வந்து உட்காரலாம். அல்லைன்னா 0 to 40 அந்த ஹைப்புக்கு கூட. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அந்த 3 பாயிண்டில் தான் இன்றைக்கி ஏதோ ஒன்று உட்காந்தே ஆகணும். ஆல்மோஸ்ட் 100%க்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் மேட்ச் முடிஞ்சோன்னா செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. 2 பேர்த்தையும் உடச்சிட்டு 2மே 70க்கு மேலே செலக்டர் ப்ரெசண்ட்டுங்க. நியூவாக புதுசாக பார்த்துருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு தெரியாது, ப்ரெசண்ட்டு நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா.
செலக்டர் பர்சன்ட் பிளேயர்ஸோட செலக்டர் பர்சன்ட். பழைய வியூவர்ஸ்க்கு தெரியும், புது வியூவர்ஸ்க்கு சொல்ல வரும். அப்புறம் என்னடா ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். 70க்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, 75 அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க 2 பேர் வந்து உட்கார்ந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூட ஏதோ ஒரு ஆள் ஜாயிண்ட் ஆகி இவங்க 2 பேர் ஜாயிண்ட் ஆகலாம். இந்த மாதிரி கேட்டகரியில் 0 to 40 50 to 60 65 அந்த மாதிரி கேட்டகரி. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 3 பாயிண்டில் தாங்க ஏதோ ஒன்று வந்தாகணும் இன்றைக்கி. அதை தாண்டி ஒரு வழி இல்லை. ப்ளஸ் இந்த பேட்டிங் லைனில் தொடர்ந்து ஒரு 3 மேட்சாக வயசு வந்து உட்காந்துட்டே இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஒரு ட்ரெண்டையும் பிடிங்க இன்றைக்கி. சரிங்களா? ஓகே ரைட். இப்போ டீம் எடுக்கலாம். இப்போ நம்ம 7 பிளேயரில் நம்ம 4 பேர் எடுக்கணும். சரிங்களா? இதுவுமே ஒரு ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. நம்ம பழைய ஃபார்முலா தான். சரிங்களா? நம்ம தெரியாத நியூ வியூவர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்ட் 1ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுப்போம், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரெசண்ட் எத்தனைக்கு எத்தனை உட்காரணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 11 பிளேயருக்கும் எப்படிலாம் எடுக்குன்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். சரிங்களா? 6 பாயிண்ட்டாக 7 பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே மறந்துட்டேன். ஆனால் எத்தனை பேருக்கு எத்தனை எடுக்கணுங்கிறது மைண்டில் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து 7க்கு 4ங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வைஸ் கேப்டன் வைஸ் வருது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் செக் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்மளை ஏமாத்துகிற பூராமே அதான் பிரச்சனையாக இருக்குது. வைஸுங்கிறது வந்து உங்களுக்கு நித்தீஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ரஜத் படிதார், மஹிபால் லாம்ப்ரர் எடுக்கலாங்க. நம்மளை எதுவுமே ஏமாத்தான் செய்யும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளை குழப்புறதுனால அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் லைனப்பில் இருந்தால் கூட மேலே டாப் ஆர்டர் கூட 2-3 விக்கெட் விழுந்தால் கூட இவர் கூட வயசாக வரலாம். அதனால நம்ம யாரையுமே விட வேண்டாம். அதனால் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த 4 பேரை யூஸ் பண்ணி பாருங்கங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து கம்பல்சரி வரும்னு நம்ம சொல்ல வரல. இருந்தாலும் 2 லோ வந்ததுனால இன்றைக்கி கூட இப்படி வரலாம். 75 + 75 2 பேருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக உட்காரலாம். ஏன் வரனா இது ஒரு எஃபெக்ட் இருக்குது. என்னென்னா எஸ்டர்டே வந்து 2மே லோ ஆகிட்டுங்க. 2மே 70க்கு கீழே போன ரீசனால் அதோட எஃபெக்டில் 2 பேர் இப்படி வந்து உட்காரலாம். சரிங்களா? 2மே ஹைபிக் வந்து உட்காரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேற்றோட ட்ரெண்டு வருது இல்லைங்க. அந்த 3 பேர் லைனாக வந்ததுனால இன்றைக்கும் அப்படி தான் வருதுன்னா இந்த 4 பேர்த்தில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக வயசாக வந்து உட்காந்தே ஆகணும். இந்த ட்ரெண்டு வந்தால், இந்த ட்ரெண்டு உடஞ்சிட்டு அப்படின்னா வயசும் கேப்டன் வயசு வந்து உங்களுக்கு ஹைபிக் வந்து உட்காரலாம். ஓகே, ஒரு பாயிண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஹைபிக்கெல்லாம் உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிளேயர் சொன்னால் அது மாறி வரும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது சால்ட்டு தான் போன மேட்ச் ஒன் சைடாக நின்றுட்டு இருந்தார். சரிங்களா? ஓகே. இப்போ தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத் இவங்க 2 பேர் பார்த்தா 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க அந்த சீரீஸில். சரிங்களா? இந்த 2 மேட்சாக நல்ல டச்சில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்லா டச்சில் இருக்குன்னா 2 பேர் எடுக்கலாம். இல்லைனா ஒரு பிளேயரோட போகிற இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? தினேஷ் கார்த்திக் ஒரு ஆப்ஷனாக கொடுங்க, இல்லைனா அனுஜ் ராவத் கொடுங்க. 2 பேரும் வரலாம் ஜோடியாக. சரிங்களா? அது கூட ஏதோ ஒரு பிளேயர் எடுத்தால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அனுஜ் ராவத் நல்லா டச்சில் தான் இருக்கார். சரிங்களா? விக்கெட் கீப்பிங்கே அவர் தான் பண்ணார். தினேஷ் கார்த்திக்கும் போயிருக்கோம். ஏன்னா அவர் வந்து 2 மேட்சாக இறங்கியிருக்காரு, நாட் அவுட்லேயே இருக்காருங்க. சரிங்களா? அவர் விக்கெட்டுன்னு விடலை. 2 மேட்சுமே நாட் அவுட்டாக இருக்கிறதுனால நான் தினேஷ் கார்த்தியோட போடலான்னு இருக்கேன். ஏன்னா இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே ஒரு ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச் அவுட்டே ஆகலை. அந்த நாட் அவுட்லேயே மேட்சை முடிச்சுட்டு இருந்தார். எனக்கு நல்ல யாவருக்கு உங்களுக்கும் தெரியும். போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் பிளே ஆஃப் வந்தாங்க தெரியுங்களா, அந்த வருஷம். சரிங்களா? அதனால் நான் தினேஷ் கார்த்திக்கோட போகிறேன். ஓகே. பேட்டிங் லைனில் விராட் கோலி எடுத்துக்கோங்க, டாப் 2+6 எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஹோமில் வந்து என்னை வந்து நேற்று ஏமாத்துனாங்க. யாரெல்லாம் ஏமாத்துனாங்கன்னா சஞ்சு, ஜெய்ஸ்வால், பட்லர் கிட்டத்தட்ட 3 பேர் ஏமாத்துனாங்க. அதனால் அந்த டீம் ஜெயிச்சிட்டு. ஓகே, ஹோமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா டாப் ஆர்டர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த டீம் ஜெயிச்சிது. இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னா ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஆர்சிபி தான் ஜெயிக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேற்று ஜெய்ப்பூர் ஜெயிக்குது ராஜஸ்தான். சரிங்களா? ராஜஸ்தான் ஜெயிக்கு அப்படின்னா அப்போ டாப் ஆர்டர் நல்லா விளாடணும். டாப் ஆர்டர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா அதே ஹோம் அட்வான்டேஜ் தான், அதே ஹோம் ஜெயிக்கு அப்படின்னா டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருந்துடும். அதான் இந்த மாதிரி மாறி வருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாப்பே இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து செக் பண்ணி சொல்லிட்டு வரோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நேற்று அதேமாரி ஹோம் தான் வின் பண்ணியிருக்கணும், வின் பண்ணிட்டாங்க. எப்படி வின் பண்ணியிருக்காங்கன்னா டாப் பிளேயர் ஃபுல்லாக விளாடலை, ட்ரெண்ட் போல்ட்டும் வரலை. சரிங்களா? இப்போ அந்த டாப்பில் 4 பேருமே பெர்ஃபார்மே பண்ணல, அந்த டீம் ஜெயிச்சிருக்கு. ஓகே, அப்போ இன்றைக்கி அதே ஹோம் தான் வின் பண்ணுதுன்னா இதேமாதிரி நடக்குமா? 2+6 விராட் கோலி மெயின் பிளேயர் மேக்ஸ்வெல் எல்லாம் போயிட்டு அந்த டீம் ஜெயிக்குமா?
வாய்ப்பே இல்லை. நேற்று என்ன நடந்தோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வித்தியாசமாக அந்த டீமில் நடக்குங்க. ரொம்ப வருஷம் இதில் கடந்து நம்ம பார்த்து பழகியாச்சு சரிங்களா. ஏன்னா நேற்றுக்கு முந்தின மேட்ச் பாருங்கள், ஒரு பெரிய கிறிஸ்டியை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மேட்ச் பார்த்தீங்களா, அந்த 50-40 ரன்னுக்குள்ள 3 விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க வண்ணமாக தான் இருந்தது. இதுதான் ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் திரும்ப அந்த டீமில் நான் பார்த்து பழகி போய்ட்டால் உங்களுக்கும் பழகிருக்கோங்க சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி டாப்பை ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. மேக்ஸ்வெல் சரிங்களா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 பேர் எடுத்துருக்கோம். ஆனால் இந்த ரஸ்ஸல் இருக்கார் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பெரிய தலைவலி. நீ சேஃபாக போகிறவங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டீம் தோக்குது அப்படின்னா ஒருவேளை திரும்ப சொல்கிறேன், ஒருவேளை மெயின் பிளேயர்கிட்ட பெர்ஃபார்ம் வராமல் போயிட்டு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அடிபட வாய்ப்பு இருக்கும். ரஸ்ஸல் கிட்டத்தட்ட சரிங்களா அடிபட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா மேக்ஸ்வெல் உங்களுக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2 மேட்சாக சுத்தமாக ரன் வரல. விக்கெட்டில் தான் அந்த 50 பாயிண்ட் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 2 விக்கெட் எடுத்திருந்தார். ரன் அவர் அடிக்கணும் அப்படின்னா எங்கேயோ இடிக்குது சரிங்களா, எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அது ரஸ்ஸலாக க்ரீனான்னு தெரியல சரிங்களா. ஏன்னா ரஸ்ஸலை நம்ம நிறைய ட்ரிப் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டபுள் ஆப்ஷன் இருக்குது பட்சத்தில் வரலாம். நம்ம வர மாட்டாருன்னு சொல்ல வரல. ஏதோ ஒன்று ஏமாந்தாலும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 டீம் போட்டிங்கன்னா 5 டீமுக்கு இடம் கொடுத்துட்டு 5 டீம் கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ராப் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா லாஸ் ஆகிற டீமில் மெயின் பிளேயரை எடுத்துருவாங்க, வர வாய்ப்பு இல்லாமல் போகும் சரிங்களா. இது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல வரல. நான் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு டீமில் வச்சு ஒன்றில் ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் 10 டீம் போட்டு 5 டீம் வச்சு 5 டீம் ட்ராப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நிறையனா வச்சுக்கோங்க. நிறைய ஏன் வைக்கும் அப்படின்னா ஆர்சிபி கூட நல்லா ரெக்கார்டு வச்சுருக்கார். ப்ளஸ் மறுபடியும் சொல்கிறேன், இவர் ஓப்பனிங்கில் ஆர்சிபி கூட அவர் அடித்த 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதனால நிறையனுக்கு ப்ளஸ் ஓப்பனிங் வேறு பண்ணுறாரு. நிறையன்ட்ட நீங்கள் கொஞ்சம் போகிறது பெட்டராக இருக்கும் சரிங்களா. அவர் பழைய டச்சு ஃபார்ம் ரிதம் எல்லாமே இல்லை, இருந்தாலும் ஒரு சில டீமுக்கு எதிராக ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க சரிங்களா. இப்போதைக்கு நம்ம டெமோக்காண்டி உங்களுக்கு ரஸ்ஸலை கொடுத்துருக்கோம் சரிங்களா. ரஸ்ஸலை வந்து உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு டீமில் வச்சுட்டு ஒரு டீமில் ட்ராப் பண்ண தான் போகிறேன். நீங்களும் அதே கேட்டகரி பண்ணுங்கள். 10 டீமில் 5 டீம் இடம் கொடுத்து 5 டீம் ட்ராப் பண்ணுங்கள் சரிங்களா. ரஸ்ஸல் நிறைய டீமில் நம்ம கவுத்து விட்ருக்காரு, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களையும் கவுத்து விட்ருக்காரு, என்னையும் கவுத்து விட்ருக்காரு சரிங்களா. அதனால் நான் இப்படி சொல்ல வரோம். ஓகே, மற்றபடி ஆல்ரவுண்டரில் ஒருத்தர் இல்லை. எங்கே பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த ரிங்கு சிங் நல்லா டச்சு தான், நல்ல ரிதம் தான், T20 பிளேயர் தான் சரிங்களா. அவரை காட்டிலும் நீங்கள் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, இந்த லோ பிக்கில் ஏதோ ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. எனக்கு என்னமோ ரஜத் படித்தர் கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம ஆல்மோஸ்ட் சொன்ன அந்த லோ பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பவுலிங் செக்ஷனில் உங்களுக்கு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. சிராஜி வந்து இந்த பிச்சில் வந்து பெருசாக ஒரு ரன்ஸ் தான் ரிலீக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துருக்கோங்க. அவரை வச்சு ட்ராப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, சக்கரவர்த்தி எடுத்துக்கோங்க. அல்சாரி சோசப், அவர் டச்சு ரிதம் இல்லைங்க, இருந்தாலும் சிராஜை காட்டிலும் இவர் கொஞ்சம் பெட்டராக போட்டுருவாரோன்னு தோணுது. ஓகே, இங்கே வந்து நீங்கள் யாஸ் தயால் போன மேட்ச் நல்லா போட்டாருங்க. இவருக்கும் ஒரு ரிங்குக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. ரிங்கு தான் இவர் போட்டு அடித்தார் போன சீரீஸில். இருந்தாலும் அதே இதே தான் இன்றைக்கி நடக்குது. ஆனால் இதே மாதிரி அடிப்பாரான்னா டவுட்டு. இன்றைக்கி ரிங்கு கூட ஒரு இவர்கிட்டே போய் அவுட் ஆகலாம். இப்படி தான் நடக்குங்க. அந்த கிரிக்கெட்டே அப்படி தான். நீ யார்கிட்ட பெரிய ஆவரேஜ் ரெக்கார்டு இருக்குன்னு பார்ப்போமோ அங்கே தான் ஏமாந்தும் போவாங்க. இப்போ யாஸ் தயால் இது ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறது, நடக்கும்னு சொல்ல வரல. யாஸ் தயால் நல்லா அடித்தார். ஆனால் இன்றைக்கி அவர்கிட்டே போய் சிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதுதான் ஒரு கிரிக்கெட் சரிங்களா. ஓகே, நீங்கள் இந்த 3 விதத்தில் ஏதோ ஒரு பிளேயர் எடுங்க சரிங்களா. யாஸ் தயால் நல்லா போன மேட்ச்சில் ரிதமில் வந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அவரை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டெமோ டீம் நம்ம இப்படி தான் வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த டீம் உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை, இன்னும் மாற்றணும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பெங்களூரில் கூட ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு கட் ஆகும். இவரே தூக்கிட்டு ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ கேப்டன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹை பிக்கை பார்த்துடலாம். விராட் கோலி, பாப் டூ பிளஸிஸ், ரசல், மேக்ஸ்வெல். 7க்கு 4ங்கிறது ஒரு எடுக்கணும் சரிங்களா. அந்த 7க்கு 4ங்கிற ஃபார்முலா நம்ம அந்த 7க்கு 4ங்கிறது தான் எடுத்திருக்கோம். 1 2 3 4. ஓகே, 7க்கு 4 எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த 4 பேரில் ஏதோ ஒரு பிளேயர் சப்போஸ் ஏமாற்றலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு மேக்ஸ்வெல் மேலே நம்பிக்கை இல்லை, மேக்ஸ்வெல் 2 மேட்சாக அடிக்கலை, இன்றைக்கி அடிக்க மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு க்ரீன் மேலே நம்பிக்கை இருந்தால் க்ரீனை வச்சுக்கோங்க சரிங்களா. எனக்கு ஓப்பனர் மேலே நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீனை கொண்டு வாங்க. இங்கே ஏதோ ஒரு பிளேயரை
எடுத்துகிட்டு கூட கொண்டு வாங்க. ஏன்னா அப்படி கூட வரலாம். ஒருவேளை டூப்ளசிஸோ விராட் கோலி அவுட் ஆனால் ரஜத் படிதார் கண்டிப்பாக வந்து ஆடலாம். 2 மேட்ச் ஆடலை. ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் அந்த பேட்டிங் லைனில் ஒரு லோ பிக்கு வயசை வந்து அது சுற்றிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் அதையும் விட்டுறாதீங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அதனால் நம்ம எந்த பிளேயுமே ஒரு லேசாக நினைக்க வேண்டாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று யாராவது எடுத்து கூட வச்சுருப்பாங்களா, அவரை ஒரு பிளேயராகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வயசான்ட்டார். அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி இப்போ ப்ரிவியூவில் பேசின அந்த லோ பிக்கை ஏதாவது ஒரு பிளேயர் யூஸ் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள், சரிங்களா. இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது. இன்றைக்கி சுற்றிட்டு இருக்குது அந்த பாயிண்ட். அதனால நம்ம அதை சொல்ல வரோம். இருந்தாலும் அந்த 2 லோ வந்ததுனால அதை உடச்சிட்டு 2 கை வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சரிங்களா. அந்த ட்ரெண்டு வந்ததுனால அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரோம், சரிங்களா. ஓகே, இப்போது கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த 4 பேருமே ஒரு கேப்டன் கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான், சரிங்களா. இதை தாண்டி போடணும் அப்படின்னா ஆர்சிபி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு ஹோம் வந்து வின் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9 மேட்சுமே இப்படி நடந்திருக்குங்க. அதனால இன்றைக்கும் மாறுமா கேட்டால் தெரியல. இது எப்போ ட்ரெண்டு மாறுதுன்னு தெரியல. ஒருவேளை இன்றைக்கி கூட மாறலாம், அதெல்லாம் இன்னும் 2-3 மேட்ச் தள்ளி மாறலாம். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 10-20 மேட்ச் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஹோம் வந்து ஃபுல்லாக நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ட்ரெண்டு அடுத்து மாறிட்டே இருக்கும். ஹோம் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இது ஒரு ட்ரெண்டு வரும், செகண்ட் ஹாப்பில் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ ரிஸ்கியாக பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி எனக்கு டவுட்டாக இருக்குங்க. ஒரு போடலாம், என்ன தோக்குற டீம் சம்டைம் வருவாங்க. ரித்தீஷ் ராணா கூட யூஸ் பண்ணி பாருங்கள் ரிஸ்கியாக, சரிங்களா. ரித்தீஷ் ராணா, நரேனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவங்க கூட அல்சாரி வந்து போட்டு பாருங்க. ஏன்னா எல்லாருமே மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம், எனக்கு கீழே யாருமே பண்ணல. 2-3 மேட்சாகவே சுத்தமாக பவுலர்கிட்ட வரல. ஆனால் பவுலர்கிட்ட போகிறது ஒரு பேட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்கள். ஐபிஎல் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்றைக்கி 10வது மேட்சிங்க, எந்த டீமுமே ஆல் அவுட் ஆகலை. இது ஒரு பாயிண்ட் வச்சு இதெல்லாம் நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பேச சொன்னீங்க, மறந்து போயிடுது. இந்த 10வது மேட்ச் நீங்கள் நடக்குங்க. ஆல்மோஸ்ட் 9 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 9 மேட்ச்லையுமே ஒரு டீம் கூட ஆல் அவுட் ஆகலை. ஆல்மோஸ்ட் 2 மேட்ச் கிட்ட தான் 8 விக்கெட்டை விட்ருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம் ஆல் அவுட் ஆகிருக்கணும், அதுவுமே ஆகலை. ஆல்மோஸ்ட் 5 விக்கெட் விட்டுட்ருக்காங்கன்னா பவுலிங்கில் தான் கேப்டனே வரமாட்டேங்குது. நீ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு ட்ரிப்பு வந்திருக்கு, அது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதுவும் முஸ்தபிசூர் ரஹ்மான் அவர் தான் எடுத்தார். அந்த 4 விக்கெட் எடுத்து கேப்டன் ஆனார். இதே ஆர்சிபி டீமு கூட சென்னையில் இருக்கார். சென்னையில் வச்சு நடந்தது. அதுவும் எப்படி நடந்ததுன்னா அப்போவுமே ஆர்சிபி விக்கெட்டு அந்தளவுக்கு விடலை. 6 விக்கெட்டோ 5 தான் விட்டுருந்தான்னு நினைக்கிறேன், சரி ஆகல. ஆனால் அதில் ஒரே ஆள் 4 விக்கெட் எடுத்துகிட்டு போனார். அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஆல் அவுட் ஆனால் தான் அந்த கேப்டன் ஆப்ஷனே இங்கே வந்து இறங்கும். இது வரமாட்டேங்க அப்படின்னா நீங்கள் பவுலரை யூஸ் பண்ணுறது ஒரு பேடாக தான் இருக்கும், சரிங்களா. ஆல்ரவுண்டரு, பேட்டிங், கீப்பர் இதை சார்ந்தே போங்க. முடிஞ்சளவு வயசு ஆப்ஷனை வந்து இங்கே போங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஃபார்முலா பிடிக்க தான் நேற்று சகல்கிட்ட போனேன். அந்த 40 to 60 தான் நேற்று உட்காரும் கேப்டன் எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால நான் அப்படி போனேன். ஆனால் கரெக்டாக அதே ப்ரெசென்ட்டில் வந்து ரியான் பராக் வந்து வந்துட்டு போயிட்டார். ஓகே, அது முடிஞ்சு போன கதை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ சொன்ன பாயிண்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட்டு வருங்க இன்றைக்கி. இதில் தான் ப்ரிடிக்ட் ஆகி வர வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வர வாய்ப்பே இல்லை, சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஓரளவு எல்லாமே நம்ம பேசி முடிச்சிட்டோம். இதை தாண்டி நீங்கள் எதாவது வித்தியாசமாக முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.